ஈகோ உள்ளதுலேயே ஒரு மிக கொடுமையான குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஈகோ மட்டும் ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவன் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய கெட்ட விஷயங்களை அவனுக்கே தெரியாமல் செய்ய ஆரம்பிப்பான். வாழ்க்கையாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், இந்த ஈகோவை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி அடையலாம். ஹே வியூவர்ஸ், வெல்கம் பேக். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழரசன் பச்சமுத்தோட டைரக்ஷனில் அட்டகத்தி தினேஷ், ஹரிஷ் கல்யாண், ஸ்வாஸ்திகா, சஞ்சனா, காளி வெங்கட், பாலசரவணன் மற்றும் பலர் நடித்த லப்பர் பந்து. படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2011 அன்பு அப்படிங்கிறவர் ஒரு மேட்ச் விளையாட வராரு. ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த டீமில் கருப்பையா அப்போ கேப்டனாக இருக்காரு. இவருக்கு ஒரு வாய்ப்பு வழங்குறாரு. சச்சின் பாய்ஸ் அப்படிங்கிற டீமுக்கு எதிராக இவங்க விளாண்டுட்டு இருக்காங்க. அங்கே ஸ்டார் பிளேயரான கெத்து இவங்களை துவம்சம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஒரு நல்ல பவுலர் அப்படின்னு குறிப்பிடப்படுது. ஆனால் இவருக்கு பந்து வீச வாய்ப்பே கிடைக்கல. இவர் ஆனால் ஒன்று நோட் பண்ணுறாரு, இந்த கெத்து அப்படிங்கிற இந்த பிளேயருக்கு ஆஃப் சைட் விளையாட வராது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அங்கே உள்ள எல்லார்ட்டையும் சொல்லவும் செய்கிறாரு. ஆனால் யாரும் பெருசாக கண்டுக்கல. இப்போ ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்சை ரொம்பவே மோசமாக தோக்குறாங்க. 11 வருஷம் கடந்து போது கெத்து துபாய்லாம் போயிட்டு அங்கே வேலை சரியில்லை அப்படின்ட்டு திருப்பி இங்கே வந்து பெயிண்டிங் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி அதே கெத்தோட எல்லா மேட்சையும் 11 வருஷம் கழிச்சும் தம்சம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சைடு அன்பு பாத்தீங்கன்னா, இவருக்கு ஒரு டீம் வாய்ப்பு கொடுக்காததுனால அவருக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு கெஸ்ட் பிளேயரா விளையாண்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி இவர் ஒரு பெரிய சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன். அது மட்டும் இல்லாம ஒரு ஜெர்சி கடையும் வச்சிருக்காரு. இந்த மாதிரி டோர்னமெண்ட் மேட்சஸ் எல்லாம் எங்கெல்லாம் நடக்குதோ அங்க உள்ள பிளேயர்ஸ்க்கெல்லாம் ஜெர்சி ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. துர்கா அப்படிங்கிற ஒரு ட்ரெயினிங் நர்ஸை இவர் காதலிச்சு வராரு. அன்பு மற்றும் கெத்து திரும்ப ஒரு 11 வருஷம் கழிச்சு சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுது. அன்பு ஒரு கெஸ்ட் பிளேயரா உள்ள வராரு. ஆனா இந்த தடவை பந்து அவர் கையில இருக்கு. அவர் கெத்த ஒரே ஓவர்ல அவுட் ஆக்கி காமிக்கிறேன் அப்படின்னு சவாலும் செய்யறாரு. அவர் வீசுற அந்த ஓவர்ல கடைசி பந்துல கெத்தோட விக்கெட்டும் எடுத்துறாரு. அதுவும் பாத்தீங்கன்னா பவுல்ட் எடுக்கிறாரு. இது கெத்துக்கு ஒரு சின்ன ஈகோவை வர வைக்குது. இவங்களுக்குள்ள உள்ள சிறிய சண்டை ஒரு மிகப்பெரிய பகையா மாறுது. அது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பு காதலிக்கும் பொண்ணு வேற யாருமே கிடையாது, கெத்தோட பொண்ணு தான் அப்படின்னு தெரிய வருது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டயத்துல துர்கா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அப்பாவோட சம்மதம் இருந்தாதான் இந்த திருமணம் நடக்கும், அதனால அவர் மனசையும் ஜெயிச்சுட்டு வந்தாதான் இந்த திருமணம் அப்படின்னு சொல்லவும் அன்பு இதற்காக முயற்சி செய்யறாரு. இந்த முயற்சி அவருக்கு கை கொடுத்துச்சா இல்லையா அப்படிங்கிறத ரொம்பவே இமோஷனலா அதே டயத்துல ரொம்பவே என்டர்டைனிங்கா சொல்லியிருக்க திரைப்படம் தான் இந்த லப்பர் பந்து. படத்துல எக்கச்சக்கமான பாசிட்டிவ்ஸ் இருக்கு. அதுல முதல்ல மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழரசன் பச்சமுத்துவோட டைரக்ஷன் மற்றும் அவருடைய ரைட்டிங், டைலாக்ஸும் அவரே எழுதியிருக்காரு. ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. அவருடைய ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃபா இதை நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அது பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு. அடுத்த மிகப்பெரிய பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உள்ள கேரக்டர்ஸ். முதல்ல அட்டகத்தி தினேஷ் மற்றும் ஹரிஷ் கல்யாண், இது 2 பேரையும் சொல்லி ஆகணும். 2 பேரும் என்டையர் படத்தை ஷோல்டர் பண்ணியிருக்காங்க. அட்டகத்தி தினேஷ் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அவருக்கு இது ஒரு செகண்ட் கம்பேக் அப்படின்னே சொன்னால் மிகையாவாது. அந்த அளவுக்கு கெத்து அப்படிங்கிற இந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்துருக்காரு. ஹரிஷ் கல்யாண் ஒரு சட்டிலான நடிப்பை வழக்கம் போல ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருடைய பாடி லாங்குவேஜ் மற்றும் மேனரிசம்மால நம்ம எல்லாரையும் கண்ணிமைக்காம பார்க்க வைக்கிறாரு. ஆனால் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றது இந்த படத்துடைய சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ். எல்லாருமே எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அது ஸ்வாஸ்திகாவா இருக்கட்டும், சஞ்சனாவா இருக்கட்டும், காளி வெங்கட்டா இருக்கட்டும், பாலசரவணனா இருக்கட்டும், டிஎஸ்கேவா இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுத்துருக்க ரோல்ஸை ரொம்பவே கனக்கச்சிதமாக செஞ்சுருக்காங்க. இந்த படத்தில் வர ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்குமே ஒரு மீனிங் இருக்கும். எல்லாருமே ஷைன் ஆகிறதுக்கு 1 அல்லது 2 சீன் கண்டிப்பாக டைரக்டர் கொடுத்துருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள், அட்டகத்தி தினேஷ் மற்றும் ஸ்வஸ்திகாவோட செகண்ட் ஹாஃப்ல வர ஒரு போர்ஷன் இருக்கட்டும், அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வருவாங்க. அப்போ அந்த சீனோட பெர்ஃபார்மன்ஸை பாருங்க. கண்டிப்பாக அதில் 2 பேரோட ஆக்டிங்குமே ரொம்பவே யதார்த்தமாக இருக்கும், அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. அதே மாதிரி மாமியாருக்கும் மருமகளுக்கும் உள்ள ஒரு சீன் ஒன்று டைரக்டர் வச்சிருப்பாரு. அந்த சீன்லாம் பாருங்க, ரொம்பவே யதார்த்தமாக இருக்கும். அதே மாதிரி காளி வெங்கட் மற்றும் பாலசரவணனுக்கு ஒரு சீன் ஒன்று டைரக்டர் வச்சிருப்பாரு. அதில் உள்ள டைலாக்ஸ் இந்த படத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான டைலாக்ஸாக இருக்கும். ஆனால் அதை ஹீரோவோ அல்லது ஃபீமேல் லீட்ஸ் யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. இந்த படத்தோடைய சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் தான் பேசியிருப்பாங்க. ஆனால் ஒரு ரொம்பவே பவர்ஃபுல்லான மெசேஜ், ஆனால் ஒரு பாடம் நடத்துகிற வகையில் இல்லாமல் ரொம்பவே யதார்த்தமாக சொல்லிட்டு அந்த சீனை விட்டு கடந்து போவாங்க. இது மாதிரி நிறைய சீன்ஸ் இந்த படத்தில் வச்சிருப்பாங்க. ரொம்பவே
ரொம்பவே கேஷுவலாக எல்லா டாபிக்ஸையும் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இந்த படத்துக்கு கொடுத்துருக்க வரவேற்புக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். படத்தோடைய மியூசிக்கை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். படத்தில் ஷான் ரோல்டனோட மியூசிக் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் அவங்க யூஸ் பண்ணியிருக்க மோன்டாஜ் சாங்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் 2 கேரக்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு டெஃபினிஷனை கொடுக்குற மாதிரி கெத்துக்கு விஜயகாந்தோட சாங்ஸாக இருக்கட்டும், அல்லது ஹரிஷ் கல்யாணுக்கு விஜயோட அந்த போக்கிரி சாங்காக இருக்கட்டும், அதை யூஸ் பண்ணியிருக்க விதம் ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணப்படுது. விஜயகாந்துக்கு ஒரு நல்ல ட்ரிபியூட்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு மக்கள் அதை கொண்டாடி வராங்க. தினேஷ் புருஷோத்தமனுடைய சினிமாட்டோகிராஃபி கதைக்கு ஒரு உயிர் கொடுத்துருக்கு. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் ட்ராமாக்கு கதை களமாக இருக்கட்டும், அதோடைய லைட்டிங்காக இருக்கட்டும், எங்கேயுமே ஒரு தொய்வு இல்லாமல் கடைசி வரைக்கும் நமக்கு அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்ட்டு ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட்டில் பார்க்கக்கூடிய அளவுக்கு இதோடைய சினிமாட்டோகிராஃபி மற்றும் எடிட்டிங் இருந்துச்சு. எந்தவித குறையும் இல்லை, ரொம்பவே அற்புதமாக பண்ணியிருக்காங்க. படத்துடைய நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அங்கங்கே அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு சினிமேட்டிக் லிபர்ட்டியை நெகட்டிவ்ஸாக வைக்கலாம். ஆனால் அதெல்லாம் ஒரு பெரிய குறையாவே இல்லை. ஒரு நல்ல ஃபன் ஃபில்ட் என்டர்டெயின்மெண்ட் மூவியாக இது அமைஞ்சிருக்கு. தமிழரசன் பச்சைமுத்து உண்மையிலேயே இந்த தமிழ் சினிமாவுக்கு ஒரு மகுடமாக விளங்குவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வச்சிருக்க கிளைமேக்ஸ் கூட நார்மலாக அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா எப்படி முடியுமோ அதே மாதிரி வச்சிருக்கலாம். ஆனால் நான் சொல்ல வர கதை இதான், இதை கன்வே பண்ணதான் நான் இந்த திரைப்படத்தை எடுத்தேன், அதனால நான் இதை தான் வைப்பேன் அப்படின்ட்டு எந்தவித ஒரு தயக்கமும் இல்லாமல் இந்த கிளைமேக்ஸை வச்சிருக்காரு. அதுதான் இந்த படத்துடைய சிறப்பு அப்படின்னு நினைக்கிறேன். இது மாதிரி எக்கச்சக்கமான ஃபன் மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், இமோஷனல் மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், சென்டிமெண்டல் மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், இது மாதிரி ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் இந்த திரைப்படத்தில் இருக்கு. ஒரு கிளீனான என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லலாம். எந்த இடத்துலையுமே ஒரு முகம் சுளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சீனோ அல்லது ஒரு வல்காரிட்டியோ எதுவுமே கிடையாது. கண்டிப்பா இதை எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. கண்டிப்பா இந்த திரைப்படத்தை இன்னும் அப்ரிஷியேட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த லவர் பந்த திரைப்படத்துக்கு நம்ம டக்கர் டிவி ஸ்கோர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4.5 அவுட் ஆஃப் 5 தருவேன். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான திரைப்படம். உங்களுக்கு இந்த திரைப்படத்துல பிடிச்ச காட்சியோ அல்லது டைலாகோ என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம கூடவே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உங்களுக்காக லைன் அப்ல காத்திருக்கு அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கும் வரை டேக் கேர், பை, பி சேஃப்.